டிஜேடில வந்து டான்ஸ் பண்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ரொம்ப ஆர்வமா இருந்தேன். இப்ப பயமா இருக்கு. இப்ப பயமா இருக்கு. அந்த பயம் தான் நமக்கு வெற்றியை கொடுக்க போகுது. நல்லா சர்க்கஸ் பண்றானா நீ? ஆமா. அப்ப நான் மீனானா? So guys, இப்போ வந்து என்ன சொல்றது, எப்படி ஆரம்பிக்குதுன்னு தெரியல. என்னோட லைஃப்ல வந்து அடுத்து நீங்க எங்க பார்க்க போறீங்க அப்படின்னா வந்து டான்ஸ் ஜோடி டான்ஸ் அதில் தான் பார்க்க போறீங்க. ஸோ திருப்பி ஒரு டான்ஸ் ஷோவில் வந்து நான் அவங்க எல்லாரையும் மீட் பண்ண போகிறது நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஷோவில் என்னால் முடிஞ்ச பெஸ்ட் கொடுத்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எனக்கு எப்படி வந்து முன்னாடி நான் டான்ஸ் ஷோஸ்லாம் பண்ணும்போது எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணீங்களோ இதுவும் அதே மாதிரி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விளாக்ஸில் எல்லாமே வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் எப்படி போகுது அண்ட் ஸ்டேஜ் ரிஹர்சல் எப்படி போகுது, எங்கள் காஸ்டியூம்ஸ் நாங்கள் எப்படி வந்து ட்ரையல் பார்க்குறோம், ஸ்டேஜில் என்னென்ன எரர்ஸ் நடக்குது, எப்படி கரெக்ட் பண்ணுறோம், அவுட் அது பர்ஃபார்மன்ஸ் எப்படி வருது, அது எல்லாமே இந்த விளாகில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இப்படி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் வந்து என்னோடய ஹார்ட் ஒர்க்கை போட்டுகிட்டே இருக்கேன், உங்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கேன். Karamure lava 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 se lava 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 se lava 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 se. ஸோ கைஸ் ஆக்சுவலி வந்து எங்கள் ரிஹர்சல், அதாவது ஸ்டேஜ் ரிஹர்சல் வந்து ப்ராப்பராக ஸ்டார்ட் ஆச்சு. பட் ஆனால் இன்னும் முடியலை. ஏன்னா எங்களுக்கு ஏரியல் ஆக்ட் ஒன்று இருக்கா. ஸோ ஏரியல்னாலே கோடா மேலே ஏரி அதை கட்டுறது, கீழே தொங்க போடுறது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால நாங்கள் டான்ஸ் போர்ஷன்ஸ்லாம் முடிச்சிட்டோம், ப்ராப்பர்ட்டியெல்லாம் செட் பண்ணி முடிச்சாச்சு. பட் அது மேலேருந்து வரதுனால அது கட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால நாங்கள் போய் லஞ்சு சாப்பிட்டு வரணுமா, அதுக்குள்ளே வேறு டீம் வந்து ஆடிடுவாங்களாம். யார் அவன் ஷேவிங் பண்ண குரங்கு மாதிரி உட்காந்துருக்கேன்? டேய் என்ன குறுகுறுன்னு பார்த்து நாங்கள் வந்து இப்போ காஸ்டியூம் ட்ரையல் பார்த்துருக்கோம். ஆக்சுவலி பர்ஃபெக்டாக இருக்குது ஃபிட்டு. அந்த இது கீழே பாவாடை மட்டும் கொஞ்சம் புதுசாக இருக்குது, அது ரைட் ஆகிடும். திருப்பி ஒரு சின்ன கரெக்ஷன், சாரி. நீங்கள் எல்லாருக்கும் கங்கா சந்திரமுகி ரூமுக்கு போனா கங்கா சந்திரமுகியா கங்கா சந்திரமுகியா தன்னை நினைச்சுக்கிட்டா கங்கா சந்திரமுகியா மாறினா இப்படிதான் சந்திரமுகி கங்காவை அடிச்சா. Wait a minute. Who are
you. லேடிஸ் கட்டப்ல உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. ரிஹர்சல்ல வந்து ஃபிட் செக் பார்த்துருக்கோம். ஆக்சுவலி காஸ்டியூம் வந்து பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஆடும்போதும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு. நாளைக்கு ஃபுல் கெட்டப்ல எப்படி இருப்பேன்னு எனக்கே தெரியாது. ஆனால் நான் ஒரு இஜிப்ட் ராணி. ஓகே, நாளைக்கு பார்ப்போம். The next day. ஸோ கைஸ், இன்னைக்கு வந்து டிஜேடியோட ஃபர்ஸ்ட் டே ஷூட். ஸோ அதுக்காக தான் நான் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் தேவையான திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு. நானும் மேக்கப்லாம் வந்து நம்ம அங்கே போய் தான் போடணும். ஸோ பெருசாக இங்கே ரெடி ஆகிறதுக்கும் எதுவுமே இல்லை. ஸோ வீட்டிலேருந்து கிளம்பி அங்கே போக வேண்டியதான். உங்களில் நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல, நான் ஆல்ரெடி டிஜேடி 2.0ன்னு ரொம்ப வருஷம் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ திருப்பி டிஜேடி செட்டுக்கு போகிறது வந்து ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்காக இருக்குது சொல்லுவாங்கல்ல, பழசெல்லாம் நினைவுக்கு வருதுன்னு அந்த மாதிரி ஒரு ஃபீல் தருது. ஸோ நம்ம சீக்கிரமாக கிளம்பி அங்கே போய் ரெடி ஆகிடலாம். ஏன்னா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஷூட். நான் இது வரைக்கும் அங்கே பெர்ஃபார்மே பண்ணல. ஜோடியிலையாச்சும் நம்ம வந்து குயின்ஸ் தனியாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஜோடியாக பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. இதில் ஃபர்ஸ்ட் ரவுண்டு 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணோம். ஸோ போயிடலாம். இன்னும் ஃபர்ஸ்ட் டேவே தடுக்குது, கருப்பு பூனை குறுக்க ஓடுது. அதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை. அதெல்லாம் வச்சு நம்ம வந்து மனசை கலந்து விடக்கூடாது. தைரியமா இருக்கணும் அப்படின்னு எனக்கு நானே தைரியம் சொல்லிக்கிறேன். ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம சாமி கும்பிட போகலாம். என்னடா இவன் மூட நம்பிக்கையும் சொல்றா, சாமி கும்பிடுறாவும் சொல்றா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா வந்து எதா இருந்தாலும் நமக்கு ஒரு தைரியம் வேணும்ல, நமக்கு ஒரு ஹோப் வேணும்ல ஏதாவது ஒரு விஷயத்துல. அதுக்கு தான் சாமி. ஸோ கைஸ், நம்ம எல்லா திங்ஸும் பேக் பண்ணியாச்சு. இப்படி உட்காந்துட்டு இருக்காங்க, இப்படி கேஷெல்லாம் பல்ல கட்டுது. ஹலோ, இப்படி பண்ணாமா என்ன பார்த்துப்போ? இப்படி பண்ணுது என்ன இப்படி கேட்குது? தம்பி, ஹலோ, வேறமா பேச்சு கொடுக்காத. ஹலோ, அவங்க வாழைப்பழம் பார்த்தாங்க. எங்க பாட்டிக்கு ஏர்லி மார்னிங் கனவு வந்திருக்கான். அதுல நானும் அம்மாவும் வந்தோமா. அதான் எல்லாம் ஓகேவா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு எங்க பாட்டி கால் பண்ணி கேட்டாங்க. அதான் சொன்னேன், இப்ப வரைக்கும் நல்லா தான் இருக்கேன், ஆடினதுக்கு அப்புறம் எப்படி இருப்பேன்னு தெரியல ஜிமா, சொல்றேன் அப்படி சொல்லியிருக்கேன். பாப்போம். இன்னைக்கு வேற டான்ஸ்ல ஃபயர் ஒர்க் எல்லாம் இருக்கா. தப்பிக்கிட்டு ஏதாவது வேலை பட்டுச்சுன்னா பாப்போம், கனவு பலிக்குமா பலிக்காதா. ஈவிபி வந்துட்டோம் கைஸ். ரூமுக்கு போய் மேக்கப் போட்டு ரெடியாக போறோம். தப்பா சொல்லிட்டீங்க. ஓ ஆமா கைஸ், ஈவிபி வந்து சந்தோஷா அப்படி மாத்திட்டாங்க. சந்தோஷா ஃபிலிம் சிட்டி வந்துட்டோம் கைஸ். ரூம் போய் ரெடியாக போறோம். இப்போ எனக்கு யாரு மேக்கப் போடுறான்னு பாத்தீங்கன்னா நம்ம திவ்யா அக்கா தான். ஸோ எனக்கு போட்டோ ஷூட் ஆகட்டும், எந்த ஈவெண்ட் ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும், எப்பயுமே எனக்கு திவ்யா அக்கா தான் வந்து மேக்கப் போடுவாங்க. ஸோ இன்னைக்கும் திவ்யா அக்கா ஒரு லக்கி சாம், இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து செம்மையா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து திவ்யா அக்காவை அக்கா ப்ளீஸ்க்கா வாங்க, அக்கா இப்பெல்லாம் டேட் தரமாட்டாங்க, அக்கா ப்ளீஸ்க்கா வாங்கக்கா அப்படின்னு கூப்பிட்டு மேக்கப் போடுது. ஸோ நான் வந்து லாஸ்டா ஒரு டான்ஸ் ஷோ பண்ணும்போது நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன், எந்தெந்த ரவுண்ட்ல திவ்யா அக்கா மேக்கப் போட்டாங்க, அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு. மோஸ்ட்லி எல்லா ரவுண்டும் திவ்யா அக்கா தான் போட்டிருந்தாங்க. அப்போ ஓகே, அவங்க வந்தானா நமக்கு வந்து ஒரு லக்கு அப்படின்னு சொல்லி வந்து அக்காவோட டேட்டை கெஞ்சி வாங்கி ஏதாவது சொல்லுங்கக்கா. நானே நான் அதிகமா பேசுறேன். ஓகே ஓகே. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் எல்லாம் பார்க்கறதுக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்பவே ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும். ஆனா வந்து அவுட்லுக் வேற மாதிரி இருக்கும். ஸோ கைஸ், நான் இப்போ ஒரு விஷயம் பண்ண போறேன். நியாயப்படி பார்த்தா இதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கணும், ஆனா அதை நான் பண்ணல. ஏன்னா நான் ஒரு லூஸு, அதனால நான் அதை இப்போ பண்றேன். என் கூட ஆடுறாருல என்னோட பார்ட்னர், என்னோட பேரு, அவரை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். ஸோ அவர் வந்து வாங்க பாருங்க, 6 பேக்லாம் வச்சுட்டு எப்படி இருக்காரு. ஸோ இவர் தான் என்னோட பேரு.
எனக்கு வந்து இவரை குட்டின்னு தெரியும். உங்க பேரு, எங்க இருந்து வரீங்க எல்லாம் சொல்லுங்க. என் பேர் நான் இன்டர்வியூ எடுக்கிறேன். என் பேர் பிரகாஷ். நான் திருச்சியிலேருந்து வரேன். திருச்சி வாழவந்தன் கோட்டை தான். என்னங்க நான் தான் இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி கேட்டா நீங்களும் அதே மாதிரி பதில் சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் டைம்ல தலை. நாங்க வந்து இதுதான் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஒண்ணா ஆட போறோம். எங்க 2 பேருக்கும் பரிச்சயமே ஒரு 3 நாள் தானே இருக்கும். 3 நாள் 3 days தான் எங்களுக்கு தெரியுமே. நாங்க வந்து ஃபர்ஸ்ட் 2 நாள் பேசவே இல்லை, டான்ஸ் மட்டும் தான் ஆடினோம். நேற்று ஸ்டேஜ் ரிஹர்சல் அப்போதான் வந்து கொஞ்சம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு பேச ஆரம்பிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இப்போதான் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ போக போக வந்து நாங்கள் வந்து ஜாலியாக பேசி உங்களுக்கு vlogs கொடுப்போம். அப்படிதானே? பிரிக்கிறோம். சப்போர்ட் பண்ணுங்க எல்லாமே. ஆமா, எல்லாருமே மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு. நீங்க மக்களுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? உங்க பார்ட்னர் பத்தி என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரு நிமிஷம் என்னன்னா ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிடுறேன். இதை முடிச்சிடுறேன். இருங்க ஃபர்ஸ்ட் நான் கேக்குறேன். நீங்க வந்து உங்க பேரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பெருமையா சொல்லணும்னா பெரிய செலிபிரிட்டிங்க. அவ்வளவு பெருமையா வேணாம், கொஞ்சம் ரொம்ப பெருமையா இருக்கு. கொஞ்சம் கம்மியா சொல்லுங்க, கொஞ்சம் கம்மியா, நேச்சுரலா சொல்லுங்க. நேச்சுரலா ஓ இவங்கள ஆறதுக்கு ரொம்ப என்ன சொல்லுவானா உங்களுக்கு? ஓகே ஓகே. டிஜேடில வந்து டான்ஸ் பண்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப இதா இருந்துச்சு. பயமா இருந்துச்சா? ஃபர்ஸ்ட் ரொம்ப ஆர்வமா இருந்தேன். ஆர்வமா இப்ப பயமா இருக்கு. இப்ப பயமா இருக்கு. அந்த பயம் தான் நமக்கு வெற்றியை கொடுக்க போகுது. இவங்க அந்த முடிச்சு ஆடி முடிச்சறேன். முடிச்சதுக்கு அப்புறம் பேசுறதே ஆடி முடிச்சு. எங்க தலை என்ன சொல்றாருன்னா, பேச்சே இல்ல இனிமே வீச்சு தான், டான்ஸ பாருங்க அப்படின்றாரு. அப்படிதானே? அப்படிதான். அப்ப நான் மீனா மேமா? எஸ், இவர் தான் சொன்னார் பண்ண. சரிக்கா, தேங்க்யூ ஸோ மச். பர்ஃபார்மன்ஸ்க்காக என்னை கூப்பிட்டாங்க. ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் டிஜேடியில். எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஆனாலும் ஓகே ஆடிடுவோன்ற கான்ஃபிடென்ஸும் இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறதுக்குள்ள கொஞ்சம் படப்படப்பாக இருக்குது. ஆனால் நான் ஆடிடுவேன். இதெல்லாம் நீங்கள் டிவியில் பார்த்துக்கோங்க, எல்லாம் நான் லூஸ் மாதிரி வளரிட்டே இருப்பேன். எனக்கு உங்களோட பிளெஸிங்ஸ் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பிளஸ் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். அதே மாதிரி சப்போர்ட்டும் பண்ணிடுங்க. தேங்க்யூ, லவ் யூ. தேங்க்யூ 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 எல்லாருக்கும் தேங்க்யூ. என்னோட ஃபைனல் லுக். நான் ஃபுல்லாக ரெடியான லுக்கு. கொஞ்சம் பதட்டத்தில் வளர்ற மன்னிச்சுக்கோங்க. இது வந்து ஒரு இஜிப்தியன் மாதிரி, இஜிப்தியன் ஏதோ இஜிப்ட்ல இருக்கிறவங்கள மாதிரி. ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி இருக்கேனா? வணக்கம், நான் உங்க ரவீனா பேசுறேன். ஹாய், என் பேர் பிரகாஷ். நான் திருச்சியில வரேன். சோ இந்த டிஜேடி ரீலோடட் 3ல வந்து நாங்க 2 பேரும் தான் சேர்ந்து ஆட போறோம். கன்ஃபார்ம் நாங்க 2 பேரும் பெஸ்ட் பண்ணுவோம். கண்டிப்பா அடுத்து வர ரவுண்ட்ல நாங்க 2 பேரும் சேர்ந்து மாஸ் பண்ணுவோம். தேங்க்யூ. எஸ், ஆனா மறக்காம உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. ஏன்னா நீங்க தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம்.
கண்டிப்பா எங்க டான்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நான் ஜீ தமிழ் மேடைக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு திருப்பி வரேன். ஏன்னா நான் டிஜேடி 2.0 பண்ணியிருக்கேன். திருப்பி வந்து குட்டி அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ எஸ், எங்களோட எல்லா பெர்ஃபார்மன்ஸும் நீங்க சாட்டர்டே சண்டே நைட் 8:30 மறக்காம ஜீ தமிழ்ல பாருங்க.